ஏன் சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ் அஜ்மல். நான் உங்கள் மணிகண்டன். நம்ம நண்பர்கள் சேனல்ல அறிவாளிகளின் அரங்கத்துக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பல விடுகதைகளும் பல பரிசுகளும் கொடுத்துட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம பரிசு கொடுத்த வீடியோ போடுறோம். நிறைய பேர் அவங்களுக்கு பரிசு கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. டெய்லியுமே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசு ஒரு நாள் கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும். நாங்க இங்க கோல்மால் இந்த இதா பண்றோம். உங்க முன்னாடியே தான் வீடியோ எடுத்து உங்ககிட்டயே தான் காமிக்கும். அதனால இங்க பின்னாடி எதுவுமே நடக்கிறதுல எல்லாமே கேமரா முன்னாடி நடக்கிறது தான். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நாங்க கொரியர் போடுறதையும் வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கோம். இங்க கடையில இருந்து கிளம்பி கொரியர் போடுறது முன்னாடி இங்க எல்லாமே போட்டிருக்கோம். இவங்களுக்கு தான் பரிசு, அவங்களும் பரிசு இல்லை, எல்லாருக்குமே பரிசு உண்டு. நீங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பரிசு வரும். ஒரு சில பேருக்குலாம் தொடர்ந்து மீண்டும் எல்லாம் பரிசு விழுந்திருக்கு. இப்ப வாங்க விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். எல்லா வீடுகதையும் நீதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க. இப்ப நானே கேட்டுறவா இல்ல நீ கேட்கியா? என்ன மாற்றமா? மாற்றம் ஒன்றே மாறாது. வேண்டாம், நமக்கு மாற்றம் என்பதை மாநில தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவு. எங்க படிச்ச? இது நான் 10th கைகூடல 10th மனப்படம். சூப்பர்ல. சரி, நான் இப்போ ஃபர்ஸ்ட் விடுகதையை வாசிச்சிடலாம். ஓகே. முதல் விடுகதை என்னன்னா, காலையிலும் மாலையிலும் உயர்ந்தவன். காலையிலும் மாலையிலும் உயர்ந்தவன், மதிய வேளையில் குட்டையாவான், இரவில் எங்கேதான் போவானோ அவன் யார்? இப்ப மறுபடியும் சொல்றேன். காலையிலும் மாலையிலும் உயர்ந்தவன், மதிய வேளையில் குட்டையாவான், இரவில் எங்கேதான் போவானோ அவன் யார்? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. வாங்க ரெண்டாவது விடுகதைக்குள்ள போயிடலாம். படிச்சது மறந்துட்டு இருங்க, படிச்சுட்டு வரும். வாங்க ரெண்டாவது விடுகதைக்குள்ள போகலாம். கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் மாப்ள. உடலுக்குள் உருவாகும் உருவமில்லா கல், அதிர்ச்சியில் மறையும் கல், அது என்ன? என்ன கல்? நாமக்கல். விடுகதை ரிட்டர்ன் கேளு. நான் மறுபடியும் சொல்றேன், மரமண்டில ஏத்திக்க. சொல்லு. ஓகே. உடலுக்குள் உருவாகும் உருவமில்லா கல், அதிர்ச்சியில் மறையும் கல், அது என்ன கல்? கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்போம். கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, பரிசை தட்டி செல்லுங்க. இப்போ வாங்க மூணாவது விடுகதைக்கு போகலாம். வீடு கட்ட உதவாத கல், சரி, ஆனா சமையலுக்கு உதவும் கல், அது என்ன கல்? நீ கல்கள்னு கேட்டாலும் அதான் நானும் கல்கள்னு கேட்டேன். எப்படி? இல்ல, வீடு கட்ட உதவாத கல்லுங்க, சமையலுக்கு உதவும் கல்லுங்க, ஆலாப்பலா கல்லா? சரி, அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. மறுபடியும் கேட்கிறேன். வீடு கட்ட உதவாத கல், ஆனால் சமையலுக்கு உதவும் கல், அது என்ன கல்? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பரிசை அள்ளி செல்லுங்க. வாங்க நாலாவது விடுகதைக்குள்ள போயிடலாம். கை இல்லை, காலும் இல்லை, ஆனால் காடுகள் மேடுகள் மலைகள் தாண்டி போவானா காடுகள்? சரி, ஆனால் அது பறவையும் இல்லை. நாளைக்கு எங்க அப்பா வச்சு ஒரு வீடியோ போட்டுரும். அவரும் கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்பாரு. கூடி சீக்கிரம் எங்க அப்பா உள்ள எடுத்துரும். ஓகே, விரைவில் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நீ இன்னொரு மறுபடியும் கேட்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. கை இல்லை, கால் இல்லை, ஆனால் காடுகள் மேடுகள் மலைகள் தாண்டி போவான், ஆனால் அது பறவையும் இல்லை. பட்டமாடா? சரி சரி சரி. கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்போம். சரியான பதில சொல்லுங்க, பரிசை தட்டி செல்லுங்க. இப்ப அஞ்சாவது விடுகதைக்குள்ள போகலாம். இணை பிரியாமல் வருவார்கள் இரட்டையர்கள். இரட்டை பிறவிம்பாங்கல்ல. இணை பிரியாமல் வருவார்கள் இரட்டையர்கள், ஆனால் அவர்கள் மோதினால் ஆள்காலி, அவன் யார்? மறுபடியும் கேட்கிறேன், யோசிக்கிட்டு மறுபடியும் கேட்கிறேன். இணை பிரியாமல் வருவார்கள் இரட்டையர்கள், சரி, ஆனால் அவர்கள் மோதினால் ஆள்காலி, அவன் யார்? அதாவது 5 இதுக்கும் விடுகதைக்கு நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம்னு நீங்க, அது சுவாரஸ்யமாவே இருக்கு. சரி, 4 இதுக்கு ஆப்ஷன் கொடுத்து 1 வைக்கிற, அந்த 1 எது? இதுல போய் தேட. ஓ, அதனால 4 கேட்க கொடுக்காம 4க்கு மட்டும் கொடுத்துட்டு 1க்கு அந்த 5வது இது எதுக்குன்னா, நம்ம தாத்தாட்ட அவ்வளவா பேசுறது கிடையாது. சரி சரி, பாட்டிட்ட பேசுறது கிடையாது. இருக்குடா, பாட்டிட்ட பேசுறது கிடையாது. அதனால இந்த மாதிரி ட்விஸ்டா வச்சா அட்லீஸ்ட் அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க, கொஞ்சம் பேசுவாங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த வச்சிருக்கோம். சரியா? இது 4 எழுது நம்ம சேனல்ல அமலாகும். இப்படின்னா 4 ஃபேமிலி கலந்துரையாடல் பாண்டிங். ஓகே, பாண்டிங் இப்ப எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் அது கண்டிப்பா ஒரு கலந்துரையாடலுக்காக நம்ம சேனலை கொண்டு வந்திருக்கோம். 5வது விடுகதை ஒரு இல்ல இந்த ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் மனசுல தோணுதா நீங்க கீழே கமெண்ட்ல போடலாம், அது நாங்க மாத்திரோம். கண்டிப்பா. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு கலந்துரையாடல். வீட்டுக்குள்ள நீங்க பேசுவீங்க, அம்மா இது கூட ஆன்சர் சொல்லுங்கம்மா, அப்பா ஆன்சர் சொல்லுங்கப்பா, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்கடா. இல்லடா, அப்படி சொல்லுவாங்கடா. சோ நம்மளுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ரைட்.
இதோட இந்த விடுகதை வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் பல விடுகதைகளோடும் பல பரிசுகளோடும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் SS அஜ்மல் அண்ட் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.